அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒரு இனக்கலவரம் அப்படிங்கிறது ஒரு 20 மாதங்களாகவே அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு இல்லையா. கூக்கி மெய்த்தி போன்ற இனங்களுக்கு நடுவில் பார்த்தோம்னா அந்த ஒரு வன்முறை அப்படிங்கிறது மணிப்பூர் வயலன்ஸை பற்றி நீங்கள் நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த மாநிலத்தோடைய முதலமைச்சர் பிரன் சிங் அவர்கள் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ராஜினாமா கடிதத்தை ஆளுநர்கிட்ட கொடுத்துருப்பார். சரிங்களா. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மணிப்பூரில் ஆர்டிகல் 356 கீழே பார்த்தோம்னா த கவர்மெண்ட் cannot be carried out in accordance with the provisions of the constitution. அரசியல் அமைப்பில் சொல்லப்பட்டிருக்க விதிகளுக்கு கீழே அரசாங்கத்தை செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கையை அந்த மாநில ஆளுநர் அஜய்குமார் பல்லா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 356 பயன்படுத்தி நமக்கு மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா. மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவிலேயே அதிக முறை எங்க இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு இது வரைக்கும் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ் அண்ட் தென் மணிப்பூர். ஓகேங்களா. இந்த உத்தரப்பிரதேஷ் அண்ட் மணிப்பூர்ல பார்த்தோம்னா 2 மாநிலத்தையும் கிட்டத்தட்ட 10 டைம் நமக்கு இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்போ மணிப்பூர்ல பார்த்தோம்னா 11வது முறையாக இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா. என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டி படிச்சிருக்கோம். அதனால நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியும். என்ன அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றமோ இல்லை லோக்சபாவோ ராஜ்யசபாவோ சரிங்களா இந்த ஒரு வருஷத்தோடைய கூட்டத்தொடர்கள் இந்த 2 அவைக்குமே பார்த்தோம்னா 6 மந்த் கேப் அப்படிங்கிறது தான் டைம். ஓகேங்களா. ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் பார்த்தோம்னா 6 மந்த் அப்படிங்கிறது தான் கேப். ஓகேங்களா. 6 மந்த்துக்குள்ள அடுத்த செஷனை நம்ம நடத்தி இருக்கணும். ஓகேவா. இப்போ உதாரணத்துக்கு பிப்ரவரி மாதம் நமக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ள நம்ம அடுத்த செஷனை நடத்தி இருக்கணும். சரிங்களா. ஆனால் மணிப்பூரில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செஷன் நடந்து முடிஞ்சு 6 மாதத்துக்கு மேலே ஆகியுமே இன்னொரு அமர்வு அப்படிங்கிறது நடத்தப்படாமையே இருக்கு. அதனால தான் முக்கியமான காரணமே அதுவாக தான் இருந்துச்சு. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மாநிலத்தோடைய சட்டமன்றம் அப்படிங்கிறது இன்னும் கலைக்கப்படாம தான் இருக்கு. அதுவுமே முக்கியமான ஒரு விஷயம். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மாநிலத்தோட சட்டமன்றம் அது கலைக்கப்படலை, இருந்தாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு. சரியா. ஸோ வேற என்ன இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்தியாவிலேயே மொத்தம் 136 டைம் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதிகபட்சமாக பார்த்தோம்னா நம்ம பார்த்த மணிப்பூர் அப்படின்னு சொல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தோம்னா 12 வருஷம் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமலில் இருந்திருக்கும். சரிங்களா. ஸோ முதல் செய்தியை பார்த்து நம்ம அதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் தான். அடுத்து நமக்கு நாடாளுமன்றம் நேற்று முடிவடைஞ்சது. அதில் பார்த்தோம்னா இந்த வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. வக்ஃப் சட்டம் அப்படிங்கிறது நமக்கு இஸ்லாமியர்களுக்கு பிரத்யேகமான ஒரு சட்டம் 1995 வந்திருக்கும். அதாவது வக்ஃப் வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இஸ்லாம் மதத்துக்கு ஏதாவது ஒரு சொத்துக்களை டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வரக்கூடிய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வக்ஃப் அப்படிங்கிற அமைப்பு. சரிங்களா. 1995 வந்திருக்கும். அந்த சட்டத்தில் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதான் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா அது தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி புதிய வருமான வரி மசோதா அப்படிங்கிறது அறிமுகம் செய்யப்பட்டிருந்துச்சு. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்திருக்கும் இல்லையா. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக புதிய சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஸோ இதை பற்றிலாம் நம்ம தனியாகவே பார்ப்போம். சரிங்களா. அடுத்தது வேற என்ன செய்திகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய திருக்குறள்ல பார்க்கிறோம். திருக்குறள்ல எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. ஸோ வேர்ல்டு ஃபுல்லா எப்படி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்காங்களோ அதே பர்டிகுலர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். திருக்குறளின் 426 அதிகாரம் அறிவு உடைமை. சரியா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு முக்கியமான செய்தி இருந்துச்சு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நடப்பு மக்களவையில் 74 பெண் எம்பிக்கள் 11 பேருடன் மேற்கு வங்க மாநிலம் முதலிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ போன லோக்சபாவை பார்த்தோம்னா இருக்கிறதுலே அதிகமான பெண் எம்பிகளை கொண்ட லோக்சபா அப்படின்னு பார்த்தோம்னா அது 17வது லோக்சபா. 2019 2024 வரைக்கும் நடைமுறையில் இருந்த அந்த லோக்சபா தான் பார்த்தோம்னா 78 பெண் எம்பிகளை வச்சிருந்தாங்க. இப்போ நடைபெற்றுட்டு இருக்கிறது பார்த்தோம்னா 18வது லோக்சபா 2024 2029 வரைக்கும் இருக்கிறது. இந்த லோக்சபால பெண்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 74 பெண் எம்பிக்கள் இருக்காங்க.
இதுல அதிகமா எந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தான் அதிக பெண் வேட்பாளர்களை, பெண் எம்பிக்களை வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. 11 பெண் எம்பிக்கள் வந்து மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க. தமிழகத்துல இந்த எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 5 பெண் எம்பிக்கள் தமிழகத்துல இருந்து போயிருக்காங்க. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.